உங்கள் மூலமா தான் எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கின்ற நம்பிக்கையோடு இந்த குழந்தைகளை நிக்க வச்சிருக்காங்க. நாங்க நிக்கிறோம். இது என்ன விஷயம்னா, இப்போ ஒரு பாராவளிக்கும் 4 பிள்ளைங்க விளையாட போறப்ப இந்த அரசாங்க சார்பா அந்த குழந்தைகளுக்கான எல்லா விஷயமும் செஞ்சு கொடுப்பாங்க. கடந்த 3 மாதத்துக்கு முன்னாடி எங்க குழந்தைங்க தைவானுக்காக 5 பிள்ளைங்க தமிழ்நாட்டை சேர்ந்த பிள்ளைங்க போனாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்காக எல்லாருக்கும் உதவித்தொகைன்னு ஒண்ணு அனுப்புவாங்க, பிள்ளைகளுக்கான அந்த செலவுக்கானது. அதை எங்களை அப்ளை பண்ண சொன்னாங்க. அதே மாதிரி சொன்னாங்க, எஸ்டிஐடி அப்படின்னா கரெக்டான பில் கொடுத்தீங்கன்னா அதை நாங்கள் கிளைம் பண்ணி கொடுப்போம்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அதே அங்க போனோம், போய் அதுக்கான விளையாட்டை கலந்துக்கிட்டாங்க. குழந்தைங்க 5th பிளேஸ் 8th பிளேஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க. 5 குழந்தைகளும் இப்போ வரை அந்த குழந்தைகள் பேருக்கும் அந்த குழந்தைகளுக்கான உதவி எதுவுமே கேட்கப்படல, கொடுக்கப்படல, மறுக்கப்பட்டது. போன மாதம் டிசம்பர் 1 to 8 மலேசியாவில் ஏசியன் 10th ஏசியன் பசிபிக் காது கேளாதற்கான உலக விளையாட்டு நடந்தது. இதுல நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த 12 குழந்தைகள் 11 குழந்தைங்க இங்க இருக்காங்க. இவங்க எல்லாம் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. மெடல் மீன்ஸ் நம்ம இந்திய அளவுல 55 மெடல். அதுல நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த குழந்தைகள் மட்டுமே இப்ப 12 மெடலோட திரும்பி வந்திருக்காங்க. எஸ்பெஷலி இதுல நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு பொண்ணு வந்து 5 மெடல் வின் பண்ணியிருக்காங்க. இது இந்தியாவே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பெண் தான் ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. இவ்வளவு பெரிய விஷயங்கள் செய்யறதுக்கு எல்லாருமே எங்களுக்கு அசோசியேஷன் உதவியா இருக்காங்க. எங்களை கூட்டிட்டு போய் நிப்பாட்டி விளையாட வைக்கிறது, குழந்தைகள்லாம் செய்ய எல்லாமே அவங்க மூலமா தான் நாங்க போனோம். இல்லாட்டினா எனக்கு தெரியாதுங்களுக்கு போயிருக்கோம். பட் அதுகளுக்கான அங்கீகாரம் இதுக்கு பிறகு என்ன செய்யணும் எதுவுமே கிடையாது. கிளம்ப போறப்ப இந்த குழந்தைகளா தான் போவாங்க ஏற்படுது. ரிட்டர்ன் குழந்தைங்க வர்றப்ப இவங்களா தான் வந்துடணும். இதுக்கு நாங்க எங்களை மாதிரி பேரண்ட்ஸோட ஓடி போய் காத்து கிடந்து என்ன செய்ய முடியுமோ செய்ய முடியும். இதுல போயிருக்கிறது 12 குழந்தைகளுடைய பேக்ரவுண்ட் விசாரிச்சீங்கன்னா எந்த குழந்தையுமே அரசாங்க வேலை பார்க்கக்கூடிய குழந்தைகளோ இல்லது இருக்கப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்த பிள்ளைகளும் கிடையாது. இதுல 8 பேர் விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க இருக்காங்க. 2 குழந்தைங்க ஹோட்டல்ல வேலை பார்க்கக்கூடிய பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒரு குழந்தை வந்து எந்த உதவியுமே இல்லை. அந்த குழந்தைக்கெல்லாம் ஒரு பரிதாபத்திற்குரிய நிலைமை. அப்படிப்பட்ட ஒரு குழந்தை இருக்கா. ஆனா திறமை இருக்கு. இந்த குழந்தைகளுடைய திறமையெல்லாம் இவ்வளவு தூரம் கொண்டு போய் இந்தியாவுக்காக பிள்ளைங்க மெடல் பண்ணிட்டு வந்தோடு சந்தோஷத்தோட வந்தாங்க. நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அதே மாதிரி கவர்மெண்ட் சைடுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அறிக்கையா விடுறாங்க. எங்க குழந்தைங்க மெடல் பண்ணி வந்திருக்கப்பா அவங்களுக்கு வாழ்த்து சொல்லவும் இவங்க இன்னும் மென்மேலும் வளரணும்னு சொல்றதுக்கும் அந்த குழந்தைகளுக்கு யாருமே இல்லாம அந்த குழந்தைய அந்த இடத்துல அழுதாங்க. அதை லைவா நாங்க பார்த்த எங்களுக்கு தான் தெரியும். சரி, அப்ப எங்க அசோசியேஷன்ல சொல்றாங்க நாங்க பாக்குறோம். எஸ்டிஏடி இதனுடைய ஆபீஸ் இருந்து எஸ்டிஏடி அவங்க மூலமா தான் இந்த குழந்தைங்க போறப்ப 20,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அது கவர்மெண்ட் நாம்ஸ்ல இருக்கு. வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு போய் எல்லா பிள்ளைகளுடைய செலவு ஷூஸ் எல்லாம் வாங்கிட்டு போனாங்க. இப்ப வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த காலகட்டத்துல எல்லா குழந்தைகளுக்கும் ஊக்கத்தொகையும் பாராட்டும் தெரிவிச்சிருக்காங்க. இத பார்த்து இந்த குழந்தை உண்மைக்கு நொந்து போயிருக்குங்க. பேச தெரியல, உணர்வுகளை வெளிப்படுத்த முடியல. என்ன செய்ய முடியும் உங்களால? யார்கிட்ட இப்படி ஒரு குரூப்பை சேர்க்கணுன்றது கூட இந்த பிள்ளைகளால முடியல. ஏன்னா எல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப என்ன சைன் லாங்குவேஜ் தான் அந்த குழந்தைகளுக்கு தெரியுது. இதுல சைன் லாங்குவேஜும் தெரிஞ்சிருக்கணும். வாய் இருக்கிற ஒருத்தர் தான் உதவி செய்ய முடியும். அதுலதான் இந்த குழந்தைகளுடைய பேரண்ட்ஸ் ஆகிய நான் வந்து நான் நிக்கிறேன். இந்த காலகட்டத்துக்காக இந்த இடத்துல நான் வந்து நிக்கிறேன். இது முழுக்க முழுக்க இந்த குழந்தைகளுடைய மனவேதனையை நான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாம் நீங்க பாக்குறீங்க, எல்லாமே மெச்சூர்டான குழந்தைங்க, காலேஜ் படிக்கிறாங்க. யாரும் குழந்தையாக யாரும் வரல. 15 வயசு குழந்தைங்க வந்து நிற்கிறாங்க. எல்லாமே 18 வயசு மேல மெச்சூர்டு பிள்ளைய. எல்லா குழந்தைகளுக்கும் ஊக்கத்தொகை கொடுத்து அந்த பிள்ளைங்க மேலும் விளையாட்டுக்கு போறதுக்கான என்னென்ன வசதி செய்யணுமோ அத்தனையும் செஞ்சுட்டு இருக்கப்ப எங்களை ஏன் இப்படி உதாசீனப்படுத்துறாங்கன்றது எங்க பிள்ளைகளுடைய மன கும்பல். அதோட என்னன்னா எதுக்காக எங்களை நெக்லெக்ட் பண்றீங்க? எஸ்டிஏடியா வின் பண்ண பிறகு அந்த குழந்தைகளை கூப்பிட்டு ஒரு எங்களை ஏன் வாழ்த்தல? இதுதான் எங்க பிள்ளைகளோட முதல் கேள்வி. ஏன் எங்களை கூப்பிட்டு நீ வாழ்த்துறோம், நீ வெற்றி பெற்றிருக்க, நீ மேன்மேலும் வளரன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்றது முதல் எங்க பிள்ளைகளுடைய கண்ணீர். 2வதுபடியா கீழ்மட்டத்துல இருக்கிற நாங்க இவ்வளவு தூரம் உயர்த்தும் கூட எங்களுக்கு அடுத்தபடி என்னன்னா அடுத்த வருஷம் பிள்ளைகளுக்கு ஒலிம்பிக் இருக்கு. ஒலிம்பிக் போடுறது இவங்களுக்கு ஏதாவது பிள்ளைய நினைக்கிறாங்க நாங்க இந்தியாவுக்காக விளையாடுற பாடத்தை படிச்சு நாங்க ஓடி காட்டிட்டு இருக்கோம். இந்த இந்தியாவோ இந்த தமிழோட எங்களை ஏன் பாராட்ட மாட்டேங்கிற கவலையில தான் பிள்ளைங்க நிற்கிறாங்க. அடுத்தபடியா பொருளாதார ரீதியா எந்த ஒரு வசதி இல்லாம நாங்க ஒலிம்பிக் போறதுக்கு நாங்க என்ன செய்யறோம்? இப்ப நார்மலா இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து தெரப்பி கொடுக்கறதோ பயிற்சி கொடுக்கறதோ ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் ஒரு மாற்றுத்திறனாளி அதுவும் காது கேள் வாய் பேசாத இயலாத குழந்தைகளுக்கு ஒரு பயிற்சி கொடுக்குற பயிற்சியாளர் வந்து உண்மைக்கே உங்களுக்கு டெடிகேட்டா செய்யற ஒரு பயிற்சியாளர் வேணும். அப்படி ஒரு பயிற்சியாளர் எங்களுக்கு இல்ல. நாங்களா தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்க பக்கத்துல இருக்கிறவங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கும் முறையான பயிற்சி கூட இல்லை. அதை நாங்க தேடி போகல. அதுக்கு நாங்க அதிக பணம் கொடுக்க வேண்டியது இருக்கு. அந்த பண வசதி என்னுடைய தாய் தகப்பனால நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை
அப்படின்னு எங்க குழந்தைகள் எல்லாம் கதறி நிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில நாங்க சொல்லிக்கிறது என்னன்னா, மாண்புமிகு விளையாட்டு அமைச்சர் ஐயாவுக்கு வந்து இந்த விஷயத்தை தெரியப்படுத்திருக்கிறாங்களான்றது எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு இந்த மூலமா ஐயா கிட்ட இருந்தது நாங்க எங்க குழந்தைகளுடைய வேதனையை நாங்க வைக்கிறோம். நிச்சயம் அவர் உதவி செய்வார்ன்ற நம்பிக்கையோட நாங்க நிக்கிறோம். ஏன்னா இது எஸ்டேட் தான் அவங்க போய் அவங்க சொல்லியிருக்கணும். அவங்க எங்களை மறுதளிச்சுட்டாங்க. எங்க குழந்தைகள் நிறைய கூட போயிருக்காங்க. ஏன் போகலையான்னு தெரியல. எல்லா குழந்தையும் ஒவ்வொருவரையும் போய் நாங்க பேசியிருக்கோம். உங்களுக்கு இல்ல, நீங்க இதோட கிடையாது, நீங்க வேற நாங்க வேற நீங்க சொல்லியிருக்காங்க. நான் ஒரு பேரண்டா சொல்றேன், இதை என் குழந்தைக்கு என்கிட்ட சொன்னாங்க இந்த வார்த்தை. நீங்க வேற நாங்க வேறனா எங்க குழந்தைங்க தமிழ்நாட்டு குழந்தைங்க இல்லையா, இல்ல காது கேட்காத குழந்தை பிள்ளையே இல்லையா? இது என்னுடைய ஆதரவாக நான் இடத்துல பதிவு பண்றேன். ஏன் இந்த குழந்தைகளுக்கான ஒரு உரிமையை ஏற்படுது. இவ்வளவு திறமையான பிள்ளைகளை ஏன் எப்படி வந்து இப்ப ஒலிம்பிக்ல விளையாட பிள்ளைங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்டர்நேஷனல் விளையாட பிள்ளைங்க இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து கொண்டாடுறாங்க. எங்க பிள்ளைங்க இந்த பிள்ளைகளாம் இந்த இடத்துல கண்ணீரோட நிக்கிறாங்க. இந்த ட்ரெஸ்ஸோட மதிப்பு அதிகமா, நாங்க இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒரு யாசகம் மாதிரி வந்து நாங்க திரும்ப நிக்கிறோம். இதனுடைய எல்லாருடைய கண்ணீரையும் பிள்ளைங்க சார்பா நான் தெரிவிக்கிறேன் சார்.